கேட்காம அனைவருக்கும், உலக மக்கள் உம்மத்து ரசூலுல்லாஹி உம்மத்துமார்கள் அனைவருக்கும் துஆ செய்யக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். ஒவ்வொரு கண்ட நேரமும் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மாபெரும் கருணை நமக்கு எந்த அளவுக்கு இருக்கு தெரியுமா? இதுக்கு ஒரு சின்ன வரலாறு, துவாக்களுடைய விஷயத்துக்கு. அவங்க வந்து கவ்வாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு பெரிய இறைநேசர். அவங்க என்ன செய்யறாங்க, ஹஜ்ஜுக்கு போறாங்க. ஹஜ்ஜுடைய இதுல இருக்கிறதுனால அவங்க வரலாறு ரெண்டு விதமா வரும். அஜ்மீருக்கு போனாங்கன்னு வரும், ஹஜ்ஜுக்கு போனாங்கன்னு வரும். இப்ப ஹஜ்ஜுக்கு போறாங்க. போகையில அவங்க கூட இருக்கக்கூடிய ஒரு யூதர், அவர் நண்பர், ஆனா அவங்க ஈமான் கொள்ளல. இவங்க கூட இருக்காங்க, ஆனா நண்பர் ஈமான் கொள்ளாத. பிரின்சிபல் என்ன செய்யறாங்க, வந்து நான் நீங்க தான் ஹஜ்ஜுக்கு போறீங்க, நானும் வரட்டுமான்னு கேட்கறேன். நானும் ஹஜ்ஜுக்கு வரட்டுமான்னு கேட்கறாங்க. நீ யூதராச்சே, நீ ஹஜ்ஜுக்கெல்லாம் வர முடியாது, அங்கே யாரும் மாற்று மதத்தினர் நுழைய விட மாட்டாங்க, இப்படி எதுவுமே வாக்குவாதம் அவங்க பண்ணல. வாங்கல அப்படின்ட்டாங்க. அப்போ கூட நடந்து போற காலங்கள் தானே. இப்ப நடந்து போறாங்க. கொண்டு போன உணவு காலி ஆயிடுச்சு, தண்ணி காலி ஆயிடுச்சு. இப்ப போயிட்டு இருக்கிற 5 நாட்கள் பட்டன, உணவு இல்லை, தண்ணி இல்லை. ஆனா கவ்வாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அவங்களுக்கு பசியுடைய இதோ தெரியல, தன் தாகத்துடைய விஷயமும் ஒன்றும் புரியல. ஆனா கூட வந்து இவர் சொல்றாரு, பசியோடையும் தாகத்தோடையும் ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு. உங்களுடைய விவாதத்தை நான் அறிவேன். அவர் நண்பருக்கு சொல்றாரு, உங்களுடைய விவாதத்தை நான் அறிவேன். உங்க ரப்ப நீங்க அறிஞ்சு வச்சிருக்கீங்க. நீங்க சாப்பாடு கேட்டா அல்லாஹ் கொடுக்கவே மாட்டான், நீங்க தண்ணி கேட்டா அல்லாஹ் கொடுக்கவே மாட்டான். ஒரு யூதருக்கு இருக்கிற அந்த மனநிலையை பாருங்க, கொடுக்கவே மாட்டான் அப்படின்னு அவங்க கேட்ட உடனே கவ்வாஸ் ரஹ்மத்துல்லாஹி அப்படி சொல்றீங்களா, அல்லாட்ட உணவு கேட்க சொல்றீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. யாருந்தா இது வரைக்கும் நான் உன்கிட்ட நான் கேட்கல, கேட்காம நீ கொடுத்துக்கிட்டு இருக்க. இப்போ என் கூட வர்ற இந்த மனிதருக்காக நான் கேட்கிறேன், நீ உணவும் தண்ணியும் கொடுத்துருவியா அப்படின்னு கேட்குறாங்க. கொடுத்தவங்க வானத்துல இருந்து தட்டி இறங்கும் உணவும் தண்ணீரும் சாப்பிட்றாங்க. அது ரொம்ப சுவையான உணவாக இருக்கு. தண்ணி குடிச்சிட்டாங்க. அங்கேருந்து அந்த உணவுக்கு எனர்ஜி அதிகமாக இருக்கும் இல்லையா. நான் வீட்டில் சமைச்சு திங்கிற உணவை விட யாராவது விருந்து நான் கொடுத்தாங்கன்னு வைங்களேன், அப்போ எனர்ஜி கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் நம்மளுக்கு இருக்கும் இல்லையா. அந்த அடிப்படையில் என்ன செய்யறாங்க, நல்லா அவங்களுக்கு ஒரு இதாக இருந்து திரும்ப நடந்து போய்கிட்டு இருக்காங்க. திரும்பவும் அதே சாப்பிட்டு பழகிடுச்சுல வயது. இப்போ இந்த யூதர் என்ன செய்யறாங்க, அதே மாதிரி கேட்குறாங்க. இப்போ 5-6 நாள் ஆயிடுச்சு, நம்மளுக்கு உணவு வேணும், தண்ணி வேணும். அப்போ அதுக்கு இவங்க சொல்றாங்க, நீந்தான் வந்ததை பார்த்தீங்களப்பா, நீந்தான் பார்த்தீங்கள, அல்லாஹ் நான் அறிஞ்சதையும் நீ தெரிஞ்சுக்கிட்ட, நீ என்னுடைய அமலையும் நீ தெரிஞ்சுக்கிட்ட, இப்போ என் கூட வர உணவு இறங்குனதையும் நீ பார்த்த, இப்போ நீ கேட்டுக்க. நண்பர்களுக்குள்ள ஒரு உரையாடல் எப்படி இருந்துச்சு. இப்போ நம்ம நண்பர்களாக இருக்க எதை பற்றி பேசுவோம், மார்க்கத்தை பற்றி பேசவே அதையே பேசிக்கிட்டு இருந்தா எப்படி, எல்லாம் கலந்து தானே துனியாவில் பேசணும் அப்படின்னு சொல்லி ஒன்றுல ஆரம்பிச்சு வேற எங்கெங்கேயும் போயிடுது. அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானால. இப்ப இவங்க அந்த யூதரா இருக்கக்கூடியவங்க என்ன செய்றாங்க, கையை ஏந்தி துவா கேட்கிறாங்க. துவா கேட்ட உடனே 2 தட்டுல, முதல்ல ஒரு தட்டு தான் இறங்குச்சு, இப்ப 2 தட்டு இறங்குது. இப்ப கவ்வாஸ் ரஹ்மத்துல்லாஹி ஆச்சரியம், நம்ம கேட்கல ஒண்ணுதான் வந்துச்சு, இப்ப இவர் கேட்கல 2 வந்துருச்சு. என்னப்பா நீ அப்படி கேட்ட, நான் நீ முதல்ல தட்டு நீ இறங்கும் போது அல்லாட்டையே முராக்காபாவில் நான் வந்து ஈமான் கொண்டுட்டேன். அந்த உணவு இறங்கையிலேயே நான் அந்த முராக்காபாவில் ஈமான் கொண்டுட்டேன். அந்த ஈமானை எனக்கு வலுப்படுத்தும் முகமாதமும் உங்களுடைய விவாதத்தை சாலியோட நான் காலமெல்லாம் இருக்கணும்னு கேட்டதுக்கு அடையாளத்தையும் கேட்டேன். அதான் அல்ல 2 வகையா கொடுத்துட்டேன். அப்ப துவாவுடைய மகிமை எந்த அளவுக்கு இருக்கு நம்ம உணர்ந்துக்கணும். நம்ம கேட்ட உடனே நம்மளுக்கு கவ்வாஸ் ரஹ்மத்துல்லாஹி தட்டி இறங்குனது மாதிரி நம்மளுக்கு இறங்காது. ஏன்னா அத்தனை ஈமான் நம்மகிட்ட இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நெருப்பு தீண்டல, அவங்க ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல் தான் சொன்னாங்க, நெருப்பை சுடல. இப்ப நான் அடுப்பை பத்த வச்சு ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல் விரல வைக்கிறேன், சுடுமா சுடாதா? காரணம் அவங்ககிட்ட இருந்த ஈமான் உறுதி என்கிட்ட இல்லை. அல்லாஹ்ட்ட இப்படி சொல்லியே கேட்கலாம், ஏன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்த அளவுக்கு ஈமான் உறுதி எனக்கு இல்லை அல்ல. ஆனால் அந்த ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல்ங்கிற அந்த ஆயத்தை நான் நம்புகிறேன், யா அல்லாஹ் எனக்கு அருள் புரி. அப்ப நம்ம துவா கேட்க கடமைப்பட்டிருக்கோம்.
நம்ம எப்போ நம்மளுடைய துவாக்கள் கபுலாகிறதுக்கு அடையாளம் தாம்மா நம்ம சமைக்கிற நெருப்பு நம்மளுக்கு தீங்கு செய்யாம இருக்கு. நம்ம சமைக்கிற நெருப்பு தீங்கு செய்யலையே, அது நெருப்பு தானே, அது நெருப்பு தன்மை சுடுற தன்மை தானே. அப்புறம் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருவரும் துவாக்களை கேட்கறதுக்கு சடைவடையான ரப்புல் ஆலமீன் மன்றாடி கேட்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம உருவாக்கி கொள்ளக்கூடியவர்களா இஹ்லாஸ் அல்லாஹ் தருவான், நீ தந்தே தீருவான் அப்படிங்கிற அந்த உறுதி நம்மகிட்ட வரக்கூடியதாக இருக்கணும். சில காலகட்டங்கள் நம்மளுக்கு அல்லாஹ் சோதிச்சு பார்ப்பான், கொடுக்காம இருப்பான், சடைவடைய கூடாது. நான் எங்க அவங்கெல்லாம் கேட்கவா செய்யறாங்க, அவங்கெல்லாம் சுபு தொழுகிறதே இல்லை, அல்ல கதவு ஒரு அந்த கதவு சாத்திட்டு சிறு ஓட்டை இருக்குல்ல அதுல தள்ளிட்டு போயிடலாம். நான் கதவை திறந்து வச்சுட்டு துவா கேட்டுக்கிட்டு இருக்கேன். நம்ம மனக்கதவையில திறக்கணும். அல்ல கொடுத்தும் சோதிப்பான், கொடுக்காமையும் சோதிப்பான், எடுத்தும் சோதிப்பான், எடுக்காமையும் சோதிப்பான். எல்லாமே உலகமே இந்த துனியாவே சோதனை களம். அதுல இருந்து நம்ம வெற்றி அடைகிறதாக இருந்தா நம்ம ஈமானுடைய உறுதியாக துவா கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். எல்லா விஷயங்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவாவை சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்ப நம்ம இந்த அரபாவுடைய நாள்லையும் அதிகமாக எல்லா மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள்